வணக்கம். என் பெயர் ராஜா. எங்கள் வீட்டிற்கு ஒரே பிள்ளை. நாங்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் ஊர் மற்ற விபரம் இங்கு வேண்டாம். நான் கல்லூரியில் படிச்சிட்டு இருக்கேன். இந்த வயல் எல்லா வாலிப பசங்களுக்கும் இருக்கும் அதே ஆசைதான் எனக்கும். ஆனால் நான் அவர்களை விட 1 அல்ல 2 படி மேல் போயிட்டேன். அந்த கதையையே இங்கு சமர்ப்பிக்கிறேன். காதல் காமம் எனக் கெட்டு போகின்ற வயதில் என்னை கெட்டு போகாமல் நல்வழிப்படுத்திய ஒரு காம அனுபவம்தான் இது. ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்தா அவங்க அப்பா, தாத்தா எல்லாரும் முறைக்கும் இந்த காலத்தில் என்னை மாத்திய ஒரு மாறுபட்ட குடும்பத்தில் நான் பட்ட அனுபவம் இதோ. நான் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது காமம் பத்தி படத்திலும் புத்தகத்திலும் பார்த்து கையெடுத்து கொண்டிருந்த காலம். இறுதித் தேர்வு நெருங்கிக் கொண்டிருந்த போது என் பழைய நண்பன் ஒருவனை சந்திக்க நேர்ந்தது. அன்று டே குமார் நல்லா இருக்கியாடா டே ராஜா வா மாப்பிள நான் நல்லா இருக்கேன். நீ வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன பண்ற இப்பா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் இப்ப ஒரு கம்பெனிக்கு வண்டி ஓட்ட டிரைவரா போறேன்டா. வீட்ல கொஞ்சம் பணம் ப்ராப்ளம். அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. அதனால 10வது பாதி வருஷமே படிப்பை நிறுத்திட்டு வேலை பார்க்கறேன்டா. அப்படியா? ஏண்டா 10வது எப்படியாவது முடிச்சிருக்கலாம்லடா, வேற நல்ல வேலை ஏதாவது ட்ரை பண்ணி இருக்கலாம். கொஞ்சம் ரெஸ்டம் ஜாலியும் இருந்திருக்கும்ல. இப்ப என்னடா ஜாலி இல்ல. ஞாயிறு லீவு காலை 8 மணிக்கு போன 9:30க்கு வண்டிய ஆல்ட் பண்ணிட்டு மாலை 5 மணிக்கு எடுத்து 6 மணிக்கு ஆல்ட் பண்ணிட்டு 7 மணிங்கிறத வீட்ல இருப்பேன். மாசம் 3500 சம்பளம். மாசம் ஒரு நாள் சனியானா சாயந்திரம் என் சாய்க்கு மேட்டர் வீட்டுக்கு போயிடுவேன். தெரியுமாடா நான் இதுவரைக்கும் 8 தடவைக்கு மேல பண்ணிட்டேன். நிஜமா வாடா சொல்ற மேட்டர் எல்லாம் பண்ணிருக்கியா? 200 ரூபா தாண்டா செலவாகும். சும்மா கும்முன்னு ஒரு பிகரை மஜா பண்ணிட்டு வந்துடுவேன். 1 மணி நேரம்தான். ஆனாலும் சொர்க்க வாழ்க்கை. அவன் சொல்லும்போதே எனக்கு தூக்கியது. எப்படியாவது இவனை வைத்து ஏதாவது பெண்ணின் பாத்திரணும். அவனிடம் டே குமார் எப்படியாவது என்னையும் அங்கே கூட்டிட்டு போறியா? ப்ளீஸ்டா ஒரே ஒரு தடவை காசு நான் தரேன்டா. டேய் என்னடா உனக்கு இல்லாம யாருக்குடா? காசு என்னடா காசு? சரி நான் போகும்போது உன்னையும் கூப்பிடுறேன். நீ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி வந்துடு. ஆனா நம்ம 2 வீட்டுக்கு 6 கிலோமீட்டர் தூரம். நைட் வர முடியலன்னா என்ன சொல்லுவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. இப்ப எக்ஸாம் வந்துருச்சு. முடிஞ்சதும் நான் உனக்கு போன் பண்றேன். எங்க அப்பா போன்ல இருந்துதான். நீ ஃப்ரீயா இருந்தா சொல்லு போகலாம். சரிடா டைம் ஆச்சு நான் வரேன். 2 பேரும் பிரிஞ்சு சென்றோம். அன்று அதே நினைப்பிலேயே தூங்கினேன். அதற்க அப்புறம் எக்ஸாம் கல்லளை நல்லா எழுதி முடிச்சிட்டு லீவ் கிடைச்சச்சு. 2 மாதம் 4 நாள் வீட்டில் இருந்தேன். பின் நண்பனின் ஞாபகம் வரவே அவனுக்கு போன் போட்டு கேட்டேன். அவன் இன்னும் 6 நாள் கழிச்சு ஒரு நாள் போவதாகவும் அப்போ என்னையும் வரச் சொன்னான். நானும் சரி என்று 3 நாள் வீட்டில் இருந்தேன். அப்போ என் அப்பா ஒரு நாள் அவர் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தவர் என்னிடம் டேய் ராஜா லீவு விட்டு 5-6 நாள் ஆச்சுல்ல எங்காவது ஊருக்கு போலாம்ல என்றார். நான் 10 நாள் கழிச்சு போயிறேன் என்றவுடன் அப்பா ஒரு குண்டை போட்டார். அது இல்லடா உங்க மாமாவே அதான் ராஜீவ் மாமாவை பார்த்தேன். அவர் உன்னை பார்க்கணும்னார். குடும்பத்துடன் வீட்டுக்கு வர சொன்னார். அவர் நமக்கு தூரத்து உறவுதான். இருந்தாலும் நம்முடன் எவ்வளவு அன்பாக பழகுகிறார். நாளை மறுநாள் நீ அங்கே போயிட்டு வா என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. இப்படி அப்பாவால் நம் ஆசை பற போனதே. நான் எவ்வளவு சொல்லியும் அப்பா கேட்கலே. வேறு வழியின்றி நண்பனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு அந்த நாள் நான் தங்குவதற்கு ஏற்ற துணிமணிகளுடன் கிளம்பினேன். அவனும் சரி அடுத்த தடவை வாடான்னு சொன்னான்.
நேரே காலை 9 என் மணிக்கு கிளம்பி மதியம் 2 மணிக்கு மாமாவின் வீட்டை அடைந்தேன். வீட்டின் காலிங் பெல்லை அடிச்சதும் மாமாவே வந்து கதவை திறந்தார். வாடா ராஜா உள்ளே வா நீ வரேன்னு அப்பா முதல்லையே போன் பண்ணி சொல்லிட்டாரு. நல்லா இருக்கீங்களா மாமா? வீட்ல எல்லாரும் நலமா? நீ வந்து 6 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. வா உங்க அத்தை வள்ளி சமைச்சிட்டு இருக்கா. போய் பாரு. சரி மாமான்னு சொல்லிட்டு சமையறைக்கு போக அத்தை அங்கிருந்து வெளியே வந்தாள். டேய் ராஜா எப்ப வந்த? சாயந்திரம்தான் வருவேன்னா இல்லை. இப்பவே வந்துட்டேன் அத்தை என் கன்னத்தை பற்றி பேசினாள். நான் அத்தையை பார்த்ததும் நம்பவே முடியவில்லை. இதுவரைக்கும் என் மனதில் இப்படிப்பட்ட ஆசை வந்ததில்லை. அட வயது 38 இருக்கலாம். ஆனால் பார்த்தா 30 தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முகக்கட்டு. நான் அத்தையை பார்த்ததும் இந்த நிலைப்புகளை என் மனதை பற்றிக் கொண்டது. பின் வேறு வழியின்றி அரை மனதுடன் அங்கிருந்து மாமாவின் முன் அமர்ந்தேன். மாமாவின் வேலை அலுவலகன் பத்தி எல்லாம் பேசிட்டு 2:30 மணி காட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்க்க அமர்ந்தேன். மணி 4:30 தாண்டவே நாரோ மெயின் கதவை திறக்கும் சத்தம் கேட்கவே திரும்பி பார்த்தேன். அங்கே அத்தை மகள் செல்வி நின்றாள். அவளை என்னை பார்த்ததும் ஐ ராஜா எப்ப வந்த? எப்படி இருக்க? என்றாள். நான் மதியமே வந்து விட்டேன். நீ எப்படி இருக்க? என்றேன். நான் நல்லா இருக்கேன்டா லீவு விட்டுட்டாங்களா? எவ்வளவு நாள்? 2 மாதம் லீவுடி அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். சரி இரு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். இங்கு செல்வி என் அத்தை மகள். என்னை விட 3 மாசம் முன்னாடி பிறந்ததால இப்ப என்னை விட 1 வருஷம் அதிகமா படிக்கிறா. இவளை கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம்தான் பார்க்கிறேன். ஆனாலும் உணர்ச்சி பீரிட்டு வந்தது. அடிக்கெட்டு உட்கார்ந்தேன். சரிநொட்டி 7 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு அப்புறம் பாத்ரூம் போய் முடிச்சிட்டு திரும்பவும் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு பெட் விரித்து படுக்க தயாரானேன் டிவி இருந்த ரூமிற்குள். அங்கிருந்து 3 ரூம். ஒன்னில் அத்தையும் மாமாவும், ஒன்னு செல்வியின் ரூம், இன்னொன்னு டிவி ரூம். நான் டிவி ரூமிற்குள் படித்தேன். வெளியே அத்தை மாமா செல்வி பேசிக் கொண்டிருந்தனர். பின் 9 மணி போல் செல்வியும் நைட் டிவி பார்க்கணும்னு டிவி ரூமிலேயே பாய் விரித்தாள். நான் அவளை விட்டு 5 மீட்டர் இடைவெளியில் படுத்திருந்தேன். ஒரு 10:30 மணி ஆகையில் தூக்கம் வரவே தூங்கிவிட்டேன். அப்போ அவள் டிவி பார்த்துட்டு இருந்தாள். பின் பாத்ரூம் வருவது போல இருக்க பாத்ரூம் போயிட்டு வந்து மணி பார்க்க 1:30 ஆகியிருந்தது. அப்போதான் செல்வியை பார்க்க அவள் படுக்கையை விட்டு உருண்டு டேபிளினுள் போற மாதிரி படுத்திருக்க அவளின் குண்டி பின்னாடி தூக்கிட்டு இருந்தது. எனக்கு அதை பார்த்ததும் 90 டிகிரியில் எந்திரிச்சிக்கிச்சு. கொஞ்சம் பயத்துடன் அவளை நெருங்கி படுத்து மெல்ல அவளின் பரந்த முதுகு மேல் கை வைக்க கை நடுங்கியது. அவளோட தலையிலிருந்து வந்த மல்லிகை மனதை மயக்க மெல்ல முதுகை வருடினேன். அவளிடமிருந்து எந்த அசைவும் இல்லை. கொஞ்சம் தைரியம் வரவே கையை கீழிறக்கி வருடினேன். ஆகா என் வாழ்வில் முதல் அனுபவம். முதல் தடவையா ஒரு பருவ பெண்ணின் நைட்டியோட தடவிட்டு இருக்கேன். இதை நினைக்கவே ஜட்டி தூக்கிட்டு இருந்தது. அப்ப அவகிட்ட இருந்து கொஞ்சம் அசைவு வரவை திரும்பி படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்க செல்வி என்னை பார்த்து படுத்திருந்தாள். அவளின் ஒரு கை தலைக்கும் மருகையே அவளோட இடுப்பு மேல போட்டும் படுத்திருந்தாள். நான் பயத்தில் முகத்தை பெட்ஷீட்டால் மூடிக்கொண்டு படுத்துக்கொண்டேன். கொஞ்ச நேரம் எந்த அசைவும் இல்லாமல் படுத்துட்டு மெல்ல போர்வையை விளக்கி பார்க்க அவள் முகம் வரை பெட்ஷீட் போத்தி படுத்திருந்தாள். எனக்கு பயம் வந்தது. ஒருவேளை இதெல்லாம் தெரிந்திருக்குமோ இப்படி மாட்டிக்கோமே. அப்போ மணி 2 தாண்டி இருந்தது. இதையே மனசில் நினைத்து கொண்டே அப்படியே தூங்கிவிட்டேன். காலையில் எழுந்து பார்க்கிறப்ப மணி 8 ஆயிருந்துச்சு. பக்கத்தில் பார்க்கையில செல்வியின் பாய் சுருட்டு ஓரமா வச்சிருந்துச்சு.
நான் சற்றே பயத்துடன் வெளியே வர செல்வி கையில் காப்பியுடன் சாரில் உட்கார்ந்து சன் மியூசிக்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தாள். என்னை பார்த்ததும் சாருக்கு இப்பதான் விடிஞ்சதா என்றாள். நான் சிரிப்புடன் பல் விளக்கிட்டு காலை கடனை முடிச்சிட்டு வெளியே வர அத்தை சமைச்சிட்டு இருந்தாங்க. அங்க போய் காப்பி வாங்கிட்டு வந்து டிவி பார்க்க அமர போன் அடித்தது. செல்வி போன் எடுத்து பேசினாள். நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். செல்வி என்னை கூப்பிட்டு உனக்குதான் போன் என்றாள். அவள் அப்ப சிரிச்ச சிரிப்பில இருந்தே தெரிஞ்சது அவளுக்கு நைட் நடந்தது ஏதும் தெரியாதுன்னு. நான் போய் போனை வாங்கி ஹலோ யார் அது என்றேன். நான் தாண்டா குமார் பேசுறேன். உங்க அப்பாட்டு இருந்து இந்த நம்பர் வாங்கினேன்டா உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். டேய் குமார் என்னடா நேத்தைக்கு நாம போறதா இருந்த அந்த மேட்டர் வீட்ல போலீஸ் ரேட்டான். அதுவும் நாம சொன்ன அதே டைம்ல நாம போயிருந்தோம். அவ்வளவுதான் சிக்கியிருப்போம். எப்படியும் நீ வரலைன்னதால நானும் போகல. தப்பிச்சிரேன்டா. ஐயோ போயிருந்தா? அவ்வளவுதானா? சரி விடுடா தப்பிச்சிட்டோம்ல. நான் நைட் போன் பண்றேன். சரியா? அவன் போன வச்சதும் என் கை நடுங்கியது. யாராவது கண்டுபிடித்து விடுவார்களோன்னு பயமில்லாத மாதிரி வந்து உட்கார்ந்தேன். பின்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே நினைப்பிலேயே மனதில் பல நினைப்புகள் ஓடியது. சரி இனி வாழ்க்கையில செக்ஸே இல்லாட்டியும் சரி இந்த மாதிரி அசிங்கத்தில சிக்க கூடாதுன்னு மனசுல நினைத்து கொண்டு அப்பாவுக்கு மனசுக்குள்ளேயே தேங்க்ஸ் சொல்லிட்டு ரூமுக்கு போய் ஒரு கதை புக்கை எடுத்து படித்துட்டு இருக்க நேரம் போனதே தெரியவில்லை. அத்தை வந்து சாப்பிட கூப்பிட போய் சாப்பிட்டுட்டு வந்து மணி பார்க்க 2 ஆகியது. கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு போய் மாமா ரூமுக்கு போய் அவங்க கட்டில படுத்திருந்தேன். ஏன்னா இன்னொரு ரூம்ல செல்வி டிவி பார்த்துட்டு இருந்தாள். சற்று கண்ணே எந்த நேரம் அத்தை வந்து எழுப்பினாங்க. ராஜா நான் போய் காய்கறி வாங்க மார்க்கெட் போய் வரேன். நீங்க மெயின் கதவை சாத்திட்டு தூங்குங்க. நான் வர 2 மணி நேரமாவது ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க. சரிந்தா அத்தன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க மணி 2:45 ஆகியிருந்தது. மறுபடியும் கொஞ்ச நேரம் தூங்கி பின் எழுந்து போய் முகம் கழுவிட்டு மணி பார்க்க 3:30 அதுக்கு மேல தூக்கம் வரல. என்னோட ரூமுக்கு போக அங்க செல்வி இன்னமும் டிவி பார்த்துட்டு இருந்தாள். செல்வி நீ தூங்கலையா? நான் உனக்கு முன்னாடியே தூங்கி எந்திரிச்சிட்டேன். நைட் கொஞ்சம் தூக்கம் வரலை இல்ல அதான் என்றாள். எனக்கு அப்போதான் சற்று பயம் வந்தது. ஏன் நைட் தூக்கம் வரல? கொஞ்சம் பயத்துடன் கேட்டேன். அதுவா நைட்டு கட்டெரும்பு ஒன்னு கடிச்சிடுச்சு. அதான். நான் பிதுங்க விழிக்க அவள் என்னிடம் ராஜா இங்க உட்கார ஒன்னு பேசணும்னு என்னை ஒரு சாரில் உட்கார சொல்ல அங்கே உட்கார்ந்தேன். அவள் எழுந்து போய் மெயின் கேட் சாத்தி இருக்கான்னு பார்த்துட்டு வந்து டிவி ரூம் கதவை சாத்திட்டு என்கிட்ட வந்து என் முதுகை காட்டிட்டு நின்று முகத்தை திருப்பி ராஜா எறும்பு எங்க கடிச்சது தெரியுமா? அப்படின்னு என் முதுகை உள்வாங்கி அவளோட குண்டி நேர என் முகத்துக்கு நேர நீட்டி கையை கீழ் இறக்கி நைட்டியே அப்படியே மேலே தூக்கினாள். நான் அவளின் முகத்தை பார்க்க பாரு எறும்பு கடிச்ச இடம் காயம் பட்டிருக்கா என்று பாசமா சொல்ற மாதிரி சொன்னாள். அதுவே என்னை வெறியேற்றியது. அவள் என்னை கை வைத்து பாருடா அப்பதான் எங்க கடிச்சதுன்னு தெரியும் என்றாள். நான் தட்டு தடுமாறி பயத்துடன் கை வைத்து அந்த உணர்ச்சியை ரசித்தேன். வாடா இங்கன்னு கையில பிடிச்சிட்டே மாமா ரூமுக்கு கூட்டி வந்தாள். ஏன்னா அங்கதான் இடம் கொஞ்சம் பெருசு. போனதும் மாமா கட்டில்ல என்னை உட்கார வச்சாள். ஒரு 10 நிமிடம் இருந்தோம். கதவை தட்டும் சத்தம் கேட்டது. வெளியிலிருந்து அத்தைதான் வந்தாங்க. ஏண்டி கதவை திறக்க இவ்வளவு நேரமா? என்ற சத்தம் மட்டுமே வந்தது. நானும் பயத்துடன் உட்கார்ந்திருந்தேன். கண்டுபிடித்து விடுவார்களோ என்றுதான். பின் கொஞ்ச நேரம் கழிச்சு செல்வி வர ஏன் இவ்வளவு லேட்னு கேட்டாங்க. அதற்கு உங்க மருமகனும் நானும் பண்ணிட்டு இருந்தோம். அதான் லேட்டு என்றாள். நான் அவள் சொன்னதை கேட்டு சிரித்துட்டு டைம் பார்க்க மணி 5 தாண்டி இருந்தது. பின் குளிச்சிட்டு வேறு டிரஸ் போட்டுட்டு சமையலறைக்குள் போக அத்தை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க.
கூடவே மேலும் வீடியோக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.